ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிரைடல் வெட்டிங் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்துட்டு நெக் டிசைன், இதுக்கான நெக் டிசைன் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் நம்ம அந்த ஹேண்டில் இருக்கிற டிசைனை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைனை தான் நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். இதில் சென்டரில் ஒரு பென்டென்ட் கொடுத்து அது மேலே கொஞ்சம் ஜிமிக்கி மாடல், அதுக்கு கீழே செக்குடு பாக்ஸ். ஏன்னா சாரியில் வந்துட்டு கொஞ்சம் செக்குடு பாக்ஸ் இருக்கிறதுனால கீழே வந்துட்டு நான் செக்குடு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரேசிங் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு எல்லோ கலர் கார்பன் ஷீட்டை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு அது மேலே நம்ம இந்த பட்டர் ஷீட்டில் ட்ராப் பண்ண அந்த டிசைனை மேலே வச்சுருக்கோம். அதை சுற்றி எட்ட வராமல் இருக்கிறதுக்காக நம்ம குண்டூசி வந்துட்டு அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இது மேலேயே நான் ட்ராப் பண்ணி இந்த பிரிண்ட்டை அப்படியே நான் மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்துக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ட்ராப் பண்ணும்போது அதில் அந்த கார்பனில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் ஆகிடும் மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி ஆகாது. ஏன்னா ப்ளூ கலர் கார்பன் இருந்தால் தான் நமக்கு அந்த ப்ளூ கார்பனோட வச்சு அப்படியே நல்லா அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஒட்டும். ஆனால் இதை பொறுத்தளவு அப்படி நமக்கு ஒட்டாது. கோல்டு கலர் நம்ம எங்கே ட்ராப் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பென்சில் எடுத்து இது மேலே நான் அப்படியே ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது கீழே வந்துட்டு நம்ம ஹாஃப் சர்க்கிளில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 3 லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 or 4 லைன்ஸ் வந்துட்டு நம்ம பேசிக்காக கொடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட மெயின் டிசைன் உள்ளே போகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம 3 லைன் ஜரி த்ரெட், கோல்டு த்ரெட் நான் எடுத்திருக்கேன். அதில் 3 லைன் அந்த ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஹாஃப் சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த ஹாஃப் சர்க்கிள் மேலே ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு 3 mm பீட் நான் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அகெயின் சுகர் பீட், அதுக்கப்புறம் பேர்ல் பீடும் சுகர் பீடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன், அப்புறம் ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலர். இப்போ அதோட அவுட் ஆஃப் லைனில் நம்ம ரன்னிங் ஸ்டோனை ஜிக்ஸாக் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணணுன்ட்டு நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே செக்குடு பாக்ஸுக்கு நான் சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த செக்குடு பாக்ஸில் சென்டர் பிளேஸ் மார்க் பண்ணி அந்த இடத்துல கிளிப் ஸ்டோன் க்ரீன் கலர் கீழே ஒரு மல்டி கலர் ஒரு கிளிப் ஸ்டோன் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற மல்டி கலர் கிளிப் ஸ்டோனை சுற்றி பேர்ல் பீடும் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு சுகர் பீடு ஒரு லைன், ரன்னிங் ஸ்டோன் மல்டி கலர் யூஸ் பண்ணி அதை ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அகெயின் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே 3 mm பீட் கொடுத்து அதுக்கு கீழே சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டிச்சுமே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு மேலே நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதோட வியூ இப்படி தான் இருக்கும். மேலே இருக்கிற க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி அகெயின் பேர்ல் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதோட கேப்லலாம் சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி 3 mm பீட் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு 3 mm பீட் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இதை பார்க்கும்போதே இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண லைன்ஸுமே நமக்கு எவ்வளோ க்யூராக தெரியுதுன்னு பாருங்கள். அந்த செக்குடு பாக்ஸ் எல்லாமே எக்ஸஸாக நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. செக்குடு பாக்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒன்று மேலேருந்து கீழே ரைட் ஹேண்ட் சைட் போடுறீங்கன்னா ரைட்லேருந்து போட்டுகிட்டே போங்க. அகைன் லெஃப்ட்லேருந்து போகிறீங்கன்னா லெஃப்ட்லேருந்து போட்டுகிட்டே வாங்க. ஒர்க்கை நமக்கு அது ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், இப்போ இந்த செக்குடு பாக்ஸ் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் இந்த கேப்பில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கான ஐடியாஸும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயும் சொல்லியிருக்கோம். இதில் நான் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அது மேலே இருக்கிற லேயரில் சென்டரில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு லைன் ரன்னிங் ஸ்டோன், அப்புறம் அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் எம்போஸ்டு டிசைன் நம்ம அதை சுற்றி ஃபில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்டரில் நம்ம கொடுத்த டிசைன்ஸை போடுறதுக்கு முன்னாடி அதை சுற்றி நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச்சால் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பட்டிருக்கோம்.
பாருங்கள் செக்குடு பாக்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். முக்கோண ஷேப்பில் அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவுட்டரில் ஒரு லைன் சுகர் பீட், பேர்ல் பீட், சுகர் பீடும் சேர்த்து நெக்ஸ்ட்டு லைன், அப்புறம் 3mm பீட் கொடுத்து அகெயின் நம்ம வந்துட்டு சுகர் பீடும் பேர்ல் பீடும் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கோம். இப்போ சென்டரில் நம்ம ஒரு பிங்க் கலர் திலகம் ஷேப் போட்டு அதில் சுற்றி சுகர் பீட், அப்புறம் ரன்னிங் ஸ்டோன், அகெயின் மறுபடியும் சுகர் பீட், அதை சுற்றி எம்போஸ்டு டிசைன் வந்து நம்ம சுகர் பீடில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். நெக்ஸ்ட் அந்த டிசைன் மேலே நான் சரி த்ரெட்டால் அவுட்லைன் போட்டிருக்கேன். இது எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்ம போடுற டிசைன் வந்துட்டு கொஞ்சம் கிரிப்னஸாக இருக்கும். அதனால தான் அந்த டிசைன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் நான் வந்து சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சரி த்ரெட் மேலே எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இந்த டிசைன் மேலே வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3mm பீடு ஒரு லைன், மறுபடியும் ரன்னிங் ஸ்டோன் ஒரு லைன், அப்புறம் பேர்ல் பீடும் சுகர் பீடும் ஒரு லைன், மறுபடியும் சுகர் பீடு ஒரு லைன் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும் டிசைன். நெக்ஸ்ட் அவுட்டரில் நம்ம கொடி டிசைன் கொடுத்துருக்கோம். அந்த கொடி டிசைனில் சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த லீஃப் மாதிரி இருக்கிற இடத்துல திலகம் ஷேப், நான் ஆரஞ்சு கலர் திலகம் ஷேப் அந்த சாரீக்கு மேட்சாக கொடுத்துருக்கேன். அதை வந்து ஃபிட் பண்ணி அதை சுற்றியும் நான் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இருக்கிற கேப்பில் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்லேயே ஜிமிக்கி டிசைன் போட்டோம் இல்லையா, அந்த ஜிமிக்கி டிசைனை வந்துட்டு நம்ம கோதுமை பீடும் 3mm பீடும் கொடுத்து பேர்ல் பீட் சுகர் பீட் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே எம்டிஆர் இருக்கிற ப்ளேஸில் வந்துட்டு நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதான் நம்மளோட அவுட்லுக். பாருங்கள், இப்போ நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ப்ளவுஸோட அவுட்லுக். எவ்வளோ ஃபினிஷாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.